Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. பொதுக்குழு கூட போகுது அப்படிங்கிறதுக்கும் இந்த விசாரணை வர்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அல்லது என்ன தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க. ஓபிஎஸோட சேலஞ்சு ஒரு சேலஞ்சே இல்லை. என்ன காரணம்னா அவர் எங்க போட்டி பொதுக்குழு கூட்டினாரு. சரி, நீங்க எல்லா பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா போட்டி பொதுக்குழு இருக்கும். திமுக பிரச்சனையிலையும் போட்டி பொதுக்குழு இருந்து வைக்கும். போட்டி பொதுக்குழு கூட்டினா தான் நீங்க ஒரு தீர்மானத்தை போட முடியும். பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னாரு, இவங்க பொதுக்குழு உறுப்பினரே இல்ல, கையெழுத்து போர் ஜரி, இப்படி பல பிரச்சனைகளை நம்ம கிளப்ப முடியும். இந்த இடத்துல ஓபிஎஸ் சரியான சேலஞ்சே விடுக்கல. இந்த வழக்குல இறுதி தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கா? அது ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? முடக்கப்பட வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இல்லாமல் வழக்கு தொடுத்தவர் அதிமுகர் அல்ல, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. டெல்லி மக்கள் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா பெரிசாஸ்திரி எப்படிங்க முடக்கினாரு? ஜானகி அம்மாளி தான் நியாயமா போனோம். 96-97 எம்எல்ஏ இருந்தாங்க, பெரிய தலைவர்கள், நிர்வாக குழு, பார்ட்டியோட பைலா ஒன்னே ஒண்ணுதான். அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஜானகியும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. மற்றபடி 2 டெஸ்ட் அவங்களுக்கு ஆதரவா தான் இருந்தது. ஆனாலும் ரெட்டையில முடக்கப்பட்டது. அதிமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. அதுதான் அது என்ன பிரம்மாஸ்திரம்னு சொல்லிட்டாரு. புடுங்கடா. சப்போஸ் ரெட்டையில இல்லைன்னா கொஞ்சம் பேர் கிராஸ் ஓவர் ஆகி விஜய் கட்சிக்கு போயிடும். ஏன்னா என்னங்க சண்டை போட்டே இருக்காங்க, ரெட்டையும் இல்லை, ஒத்துமையும் இல்லை, எதுவும் இல்லை, நம்ம இது கிடந்து கஷ்டப்படணும். இப்ப விஜய் கட்சிக்கு ஓட்டு கூடுறதுல அதிமுகவுக்கு நஷ்டம், பிஜேபிக்கு லாபம். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவின் இரட்டை இலை தப்புமா? எடப்பாடி திட்டம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷா நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷா. வணக்கம் நிச்சந்தன். அதிமுகவோட இரட்டை இலை தப்புமா? தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லிடுறேன். உதயசூரியனுக்கு ஒரே ஒரு முறை தான் ஆபத்து வந்துச்சு. வைகோ அவர்கள் பிரிந்த பிறகு திமுக கட்சி கொடி, திமுக பேரு, உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் அவர் புகார் கொடுத்தாரு. அப்போ ஜெயலலிதா ஆட்சி. அதில் ஜெயலலிதா எதுவும் தலையிடவே இல்லை. கலைஞர் சைடில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் உடனே ஒரு பொதுக்குழு கூட்டினாரு. பொதுக்குழுவில் எல்லார்ட்டையும் அஃபிடவிட்லாம் வாங்கி, ஸோ வைகோ கிளைம் டிஃபீட்டட். ரெட்டைலைக்கு பல முறை ஆபத்து வந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜானகி ஜெயலலிதா, அது ஒரு முறை தான் தெரியும். அது கட்சி அபிஷியலாக விளவு விட்டுச்சு. ஆனால் அது பேர் திருநாவுக்கரசு போர்க்குடி நிறைய பேர் மறந்துடுறாங்க. 96 ஜெயலலிதா அம்மா தோல்வி அடைந்த பிறகு திருநாவுக்கரசன்னா 4 எம்எல்ஏல ஒருத்தர். அதாவது அவரு கிட்டத்தட்ட 95 கடைசி வரைக்கும் தனி கட்சி தான். எம்ஜிஆர் அதிமுக. நானே அந்த கூட்டங்கள் எல்லாம் பேச போயிருக்கேன். நான், சந்திரலேகா மேடம் எல்லாரும் பேச போயிருக்கோம். ரொம்ப உற்சாகமா பேசுவார் அண்ணன். பொன்மனம் பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. அப்போ 95 கடைசி அவருக்கு ஒரு மனமாற்றம். என்னன்னா தனி கட்சியில வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனே ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஒரே ஒரு நிபந்தனை தான், அறந்தாங்கில சீட்டு, திருப்பி ரீஜாயிண்ட், அறந்தாங்கில டிக்கெட்டு. பெரிய வேடிக்கை என்னன்னா ஜெயலலிதா அம்மா பர்கூர்ல தோத்து போயிட்டாங்க, திருநாவுக்கரசன் அறந்தாங்கில ஜெயிச்சிட்டாரு. 4 பேர்ல ஒருத்தர். அப்போ இயல்பாக ஜெயலலிதா தலைமை மீது பல கேள்விக்குறிகள், வழக்கு, ஏராளமான வழக்கு. திமுக ஆட்சி காலம், கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அதிமுகவை மீண்டும் நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது என்ன வந்தோடனே அவர் போட்டி பொதுக்குழு, ஒரே நேரத்தில் 2 பொதுக்குழுங்க. ஒன்று ஹேமமாலினி கல்யாண மண்டபத்தில் இருந்து, இன்னொன்று எங்கன்னு நான் மறந்துட்டேன். ஒன்று ஜெயலலிதாமா, இன்னொன்று திருநாவுக்கரசு. 2 பொதுக்குழுமே அவங்கவுங்க, ஜெயலலிதா பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பொதுக்குழு தீர்மானம், திருநாவுக்கரசு பொதுச் செயலாளர்னு இன்னொரு பொதுக்குழு தீர்மானம். வழக்கு, உடனே வழக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு மனு, இந்த மாதிரி பொதுக்குழு எங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கு, ரெட்டை இலை எங்களுக்கு தான். வழக்கமான கட்சி பிளவுல என்ன மனு கொடுப்போமோ அதே மனு. மனு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஜெயலலிதாமா அவங்க லீகல் டீம், ஜோதி என்ன நினைக்கிறாப்பா அவங்க லீகல் டீம்ல, எனக்கு சரியா நினைவுல இல்லை, ஹைகோர்ட் கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஆச்சுன்னா, பிடி தினகரன் அவர்கள் ஜட்ஜு. எப்படின்னா அதிமுகவோட கான்ஸ்டிடியூஷன் ஒரு விசித்திரமான கான்ஸ்டிடியூஷன். எல்லா கான்ஸ்டிடியூஷனும் அது ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல ஓடும். அதாவது கீழே பூரா செலக்ட் பண்ணுவாங்க கிளை அளவுல, அப்படியே மேல மேல கடைசியில பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி தலைமையை தேர்ந்தெடுப்பாங்க. இங்க நேர தலையில முதல்ல தலைமை யாரு தேர்ந்தெடுக்கிறதுனா நேர கீழே பாட்டம் லேயர் யாருன்னா உறுப்பினர்கள். எல்லா உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு
கட்சியோட தலைமையை தீர்மானிக்கணும். அதாவது கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். இது எம்ஜிஆரோட சிஸ்டம். எம்ஜிஆர் முதல்ல பழைய திமுக கான்ஸ்டியூஷன் மாதிரி தான் வச்சிருந்தாரு. இங்க நாங்க கனெக்ட் லைன்ல வந்து தங்கியிருப்போங்க. 72 கட்சி ஆரம்பிச்ச உடனே கான்ஸ்டியூஷன் அங்க டிரா ஆகும். நம்ம பாண்டிய அண்ணாச்சி தான் வந்து கான்ஸ்டியூஷன் புதிய கட்சிக்கான வடிவமைப்பு. அப்போ பழைய லெவல் தான் அது. அதாவது இதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா. அப்புறம் எம்ஜிஆரோட வழக்கறிஞர்கள், அவர் பர்சனல் வழக்கறிஞர்கள், என்சிஆர் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் பார்ட்டி ஹைஜாக் ஆயிரும், எப்படி வந்து திமுக நீங்க பொருளாளராக இருந்தும் பொதுக்குழு கூடியே உங்களை தூக்கிடுச்சோ, ஒரு ஒரு கொஞ்சம் பொதுக்குழு உறுப்பினர் தானே, மிஞ்சி போனா ஒரு 500-700 இருந்திருப்பாங்க. பொருளாளர் எம்ஜிஆரை தூக்கிட்டாங்கல்ல, அவ்வளவு வருஷம் கட்சி குலைச்சவரை, அப்படி ஆயிரும். அதனால அதை மாத்துவோம்னு சொல்லி நடக்கவே முடியாத ஒரு காரியம் என்னன்னா, அடிப்படை உறுப்பினர்கள் கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு கட்சிக்கு அடிப்படை உறுப்பினர்கள் டைனமிக்கா வளர்ந்துட்டே போவாங்க. இன்னைக்கு 30 லட்சம், நாளைக்கு 1 கோடி, இன்னைக்கு 2 கோடின்றாங்க அதிமுகல. அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? எங்க தேர்தல் நடத்த? இது அந்த காலத்துல டெக்னாலஜி வேற கிடையாது. அப்போ ஒரே ஒரு கேண்டிடேட் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எடுத்து யார் போட போறாங்க? ஒரு 10 பேர் அவர் சார்பா வந்து மனு தாக்கல் செய்வாங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெயலலிதா காலத்திலும் இதே தான். ஆனால் அதிமுக கான்ஸ்டியூஷன் படி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், டைரக்ட்லி எலெக்டட் பை பார்ட்டி மெம்பர்ஸ். ஸோ ஜட்ஜி வந்து அதை ஏத்துக்கிட்டாரு. இவங்க தான் உண்மையான பொதுச் செயலாளர். ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி தேர்தல் நடந்திருக்கு. அப்போ ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஜெயலலிதா பொதுச் செயலாளர் ஹைகோர்ட் அங்கீகரிச்ச உடனே திருநாகரசனம் பெட்டிஷன் அது வந்து அடிபட்டு போச்சு. முசாமி என்ன போட்டி அதிமுக அவரும் பெட்டிஷன் எல்லாம் போட்டிருந்தாரு, அதுவும் அடிபட்டு போச்சு. ஸோ 97 கடைசியிலேயே அந்த தீர்ப்பு வந்த உடனே ஜெயலலிதா வந்து அபிஷியல் பொதுச் செயலாளர். கட்சிக்கு 25வது ஆண்டு வெள்ளி விழா வருது. அப்போ எங்கன்னா திருநெல்வேலியில, அதாவது 98 ஜனவரி 1-2 நாங்களாம் அது போயிருக்கோம். அந்த மலர் வேற நான் போட்டேன், எனக்கு நல்ல பசுமையான நினைவுல இருக்கு. ஸோ கட்சியை வந்து கைப்பற்றிட்டோம், கட்சியின் வெற்றி, 98 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, இப்படி போயிடுச்சு அந்த பிம்பம். கூட்டணி, வைகோ கூட்டணி, பாமக கூட்டணி, அத்வானி அவர்கள் இந்த திருச்சி, இப்போ தூத்துக்குடி ஏர் ஸ்ட்ரிப் தாங்க, ஃபிளைட் கிடையாது. NEPCன்னு ஒரு ஃபிளைட் கம்பெனி, அவங்களோட ஏர்கிராஃப்டை இங்க இது வாங்கி சார்ட்டர் பண்ணி இங்க இருந்து வந்து அத்வானி அவர்கள் அங்க வராங்க. நாங்க போய் ரிசீவ் பண்ணி அவரை மாநாட்டு இதுக்கு திடலுக்கு கூட்டிட்டு வரோம். இப்படி வரும்போது அந்த வெற்றி முகத்தை நோக்கி அது ஓடி போயிடுச்சு. அப்ப அதிமுக இரட்டை இலைக்கு வந்த ஆபத்து, 2வது ஆபத்து, 3வது ஆபத்து எல்லாமே நீங்கி போயிடுச்சு. அது பிறகு இப்பதான் வருது மீண்டும். இந்த இடத்துல எதை கவனிக்கணும் அப்படின்னா, நுணுக்கமான ஒரு பாயிண்ட், அதிமுக பொதுக்குழு டிசம்பர் 15ஆம் தேதி கூட போகுது. நீங்க அதுக்கு பிறகு இப்பதான் ஆபத்து வருது அப்படின்னு சொல்றீங்க. நடுவுல பலமுறை வந்திருக்கு இல்லையா, யார் பக்கம் போகும், ஓபிஎஸ் பக்கம் போகுமா இல்ல எடப்பாடி பட்டி இருக்குமா அப்படின்னு. என்ன சம்மதம் அதுக்கு? பொதுக்குழு கூட போகுது அப்படிங்கிறதுக்கும் இந்த விசாரணை வர்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அல்லது என்ன தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க. ஓபிஎஸோட சேலஞ்சு ஒரு சேலஞ்சே இல்லை. என்ன காரணம்னா, அவர் எங்க போட்டி பொதுக்குழு கூட்டினாரு? சரி, நீங்க எல்லா பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா போட்டி பொதுக்குழு இருக்கும். திமுக பிரச்சனையிலையும் போட்டி பொதுக்குழு இருந்தது. வைகோ போட்டி பொதுக்குழு கூட்டினா தான் நீங்க வந்து ஒரு தீர்மானத்தை போட முடியும். பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னாரு, இவங்க பொதுக்குழு உறுப்பினரே இல்ல, கையெழுத்து போர் ஜரி, இப்படி பல பிரச்சனைகளை நம்ம கிளப்ப முடியும். பொதுக்குழு நான் கூட்டிட்டேங்க, 1000 பேர் வந்துட்டாங்க, நீங்க கூட்டிட்டீங்க 1000 பேர் வந்துட்டாங்க. நான் சொல்றேன் ஏன் 1000 தான் உண்மையான 1000ன்ற, நீங்க அதே தான் சொல்றீங்க. அப்ப அதை எப்போ வந்து தேர்தல் ஆணையம் அது தீர்மானிக்கும்? 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்றது? கட்சியில சின்னத்தை டெம்பரரியா முடக்கிட்டு ஆளுக்கு ஒரு கட்சியா கொடுக்கறது, இதுதான் வழக்கமா கடைபிடிக்கப்படுற மெத்தடு. அப்ப அதிமுக ஜானகி அம்மா வச்ச சேலஞ்சில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை, எம்பிக்கள் எண்ணிக்கை, கட்சியில மூத்த தலைவர்கள், ஆர்கனைசேஷனல் டெஸ்ட், மொத்தம் 3 டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டியில சாதிக்கல்வி வழக்குல இருந்து வருது. 71 சாதிக்கல்வி வழக்கு. காங்கிரஸ் கட்சி பிளவுபடும் போது ரெட்டக்கால சின்னம் யாருக்கு சொந்தம்? இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸுக்கா இல்லைன்னா ஸ்தாபன காங்கிரஸுக்காங்கிற பிரச்சனை வரும்போது 71 உச்ச நீதிமன்றத்தோட ஃபைனல் தீர்ப்பு. அதுக்குள்ள மீண்டும் இந்திரா காந்தியை ஜெயிச்சு வந்தாச்சு. அவங்க பசுவங்கன்றும் சின்னத்துக்கு போயிட்டாங்க, அவங்களே ரெட்டக்காலையை கைவிட்டாங்க. இவங்க ராட்டையில் நூல் நூற்கும் பெண்ணுக்கு போயிட்டாங்க. ஸ்தாபன காங்கிரஸ் ரெட்டக்காலைக்கே டிமாண்டே இல்லை. அது இன்னைக்கு வரலாற்றின் குப்பை தொட்டிகளில் வீசப்பட்ட சின்னமாயிடுச்சுங்க. எங்க காலத்துல ரெட்டக்காலன்னு அப்படி இருக்குங்க. அப்ப பசுவங்கன்ற சின்னத்துல எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. ஆனாலும் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, இனி வருங்காலத்துல இந்த மாதிரி கட்சி பிளவுகள் ஏற்படும் போது தேர்தல் ஆணையம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்
என்ன விதிமுறைகள்? 3 வகையான மெஜாரிட்டி டெஸ்ட் நீங்க எடுக்கணும். வெறும் எம்எல்ஏ எம்பி மட்டும் வச்சு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா அவங்க எல்லாருமே கட்சியோட அதிகாரப்பூர்வமான சின்னத்துல தான் போட்டி போட்டு ஜெயிச்சாங்க. அப்ப சின்ன யாருக்கு சொந்தம்னா அவங்கள மட்டும் வச்சு நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நீங்க பைலா டெஸ்ட், கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, கட்சியில் இருக்க நிர்வாகக்குழு செயற்குழு உறுப்பினர்களை யார் யாரு எந்தெந்த பக்கம், இந்த இடம் தான் போட்டி பொதுக்குழு கூட்டணும்னா எங்க பக்கம்னு நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓபிஎஸ் எங்க கூட்டினாரு? எங்கேயுமே கூட்டல. அப்ப அதிமுக பொதுக்குழு செயற்குழுன்னு நம்ம டிவிகள்ல பார்த்ததுல உண்மையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாருமா சேர்ந்து ஓபிஎஸ் நீக்கி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். தேர்தல் ஆணையம் அதை ஏத்துக்கிட்டு ஒரு 2 லைன் 3 லைன் ஆர்டர் போடும்போது சப்ஜெக்ட் டு கோர்ட் வெர்டிக்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துச்சு. அதாவது நீதிமன்றத்தில் இறுதியான தீர்ப்புக்கு உட்பட்டது. இந்த இடத்துல ஓபிஎஸ் சரியான சேலஞ்சே விடுக்கல. குஸ்தி மேடைக்கு போனாரே தவிர அவர் ஆக்சுவல் ரிங்குக்குள்ள, ஃபைட்டிங் ரிங்குக்குள்ள போகவே இல்லை. வெளியில நின்றுட்டே வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு? அங்க போய் தலைமை கழகத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுல பிரச்சனை பண்ணாரு. இங்க அது பாட்டுக்கு பொதுக்குழு கூடி எல்லாத்தையும் டப்புன்னு தூக்கி டப்பா மரண டப்பாவா அடிச்சு விட்டாங்க இல்லையா? சரி, மெத்தடாலஜிங்கிறது என்னங்க? அன்னைக்கு ஒரு டிவியில பாக்குறாங்க, முடி வெட்டுறது கத்திரிக்கோள் வச்சு ஒட்டுவீங்க இல்லையா? இல்ல இப்போ மாடர்னா கிளிப் இதெல்லாம் போட்டு சீப்பு வச்சு சீவியே வெட்டி விட்டுறாங்க. இப்போ நெருப்பு வச்சு முடி வெட்டி விடுறாங்க. தீய வச்சு கேட்டா ஃபயர் கட்டுனா ஒருத்தர் வந்து வெட்டி காமிச்சான். என்னையா ஃபயர் கட் அப்படின்னா, அப்படி சீவி விட்டுட்டு ஒரு ஃபிளேம் மாதிரி இருக்குங்க, அது சரன்னு அடிக்கிறான், முடி கருகுது, அது செங்குத்தா தூக்கிட்டு நிக்குது. இது ஃபயர் கட். முடி வெட்டுறதுல எத்தனை வெரைட்டி வரும்போது ஒரு கட்சியை கைப்பற்றுறதுல எத்தனை வெரைட்டி வரணும் யோசிச்சு பாருங்க. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதாடி இப்படி எல்லாம் முடி வெட்ட முடியுமா அப்படின்னு. ஆனா அப்படி எல்லாம் தான் வந்து மாடர்னா நீங்க வந்து திங்க் பண்ணணும். அப்ப ஓபிஎஸ் அப்படி திங்கிங் ப்ராசஸ்க்குள்ள போகலங்கிறதா நிஜம். ஸோ நோ சேலஞ்ச். அதிமுகவுக்கு வந்த சேலஞ்ச் எல்லாமே நான் வந்து ஜானகியம்மா ஜெயலலிதாம்மா காலத்துல வந்த சேலஞ்சு, ஜெயலலிதாம்மா திருநாவுக்கரசு காலத்துல, முத்துசாமி அண்ணா காலத்துல வந்த சேலஞ்ச், இதைத்தான் நான் பார்த்தேன். ஓபிஎஸ் காலத்துல நோ சேலஞ்ச். இப்போ அந்த சேலஞ்சு திருப்பி வேற ரூட்ல வருது. சரி, அடிப்படையில வந்துங்க தேர்தல் ஆணையம் கொடுத்தா இந்த 3 லைன் ஆர்டர் இன்னைக்கு தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருக்கு. கட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து என்கிற அந்த அங்கீகாரம் கொடுக்கும் போது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்குன்னு தான் அவங்க விட்டுருக்காங்க. இந்த வழக்குல இறுதி தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கா? அது ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? முடக்கப்பட வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இல்லாமல் வழக்கு தொடுத்தவர் அதிமுக அல்ல, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது, ஆக எந்த பிரச்சனையும் வராது. இது அதிமுக தரப்பு. ஆனால் எது தரப்பு இல்லை, ரெட்டை முடக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு உற்சாகம் இருக்கு. சாத்தியம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா டெல்லியில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. டெல்லி மக்கள் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா பெரிசாஸ்திரி எப்படிங்க முடக்கினாரு? ஜானகியம்மாள் தான் நியாயமா போனோம். 96-97 எம்எல்ஏ இருந்தாங்க, பெரிய தலைவர்கள், நிர்வாக குழு, பார்ட்டியோட பைலா ஒன்னே ஒண்ணுதான், அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஜானகியும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. மற்றபடி 2 டெஸ்ட் அவங்களுக்கு ஆதரவா தான் இருந்தது. ஆனாலும் ரெட்டையிலை முடக்கப்பட்டது. பெரிசாஸ்திரி தலைமை தேர்தல் கமிஷனர், ராஜீவ்காந்தி பிரதமர், இங்க அலெக்சாண்டர் அவர்கள் வந்து கவர்னர் ஆயாச்சு. அலெக்சாண்டர் கவர்னர் ஆன பிறகு வரிசையா ராஜீவ்காந்தி, சோனியா காந்தியும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போறாங்க. காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதுதான் எங்கள் வேலை அப்படின்லாம் சொன்னாங்க. கலைஞர்கிட்ட பேட்டி, காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தின பிறகுதான் தேர்தல் வரும்னா இந்த கலிகாலத்துல தேர்தலே வராதுங்க தமிழ்நாட்டுக்குன்னாரு அவர். இன்னைக்கு இந்துல அதை எழுதியிருக்காங்க, பழைய ராமவர்ஷ கட்டுரையில. இந்த பழைய வரலாறு இதெல்லாம் நாங்க ரிப்போர்ட் பண்ண வரலாறு தான். இத்தனை வருஷம் கழிச்சு கலைஞரோட அந்த எக்ஸாக்ட் வார்த்தை, காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் பலப்படுத்திய பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் என்றால் கலிகாலத்தில் தேர்தல் வராதுன்னாரு. கலிகால வார்த்தை யூஸ் பண்றாரு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் வந்து எல்லா முயற்சிகளும் பண்ணதுதான், பண்ணியும் வந்து அதெல்லாம் கைகூடலை. அப்போ இங்க வந்து பிஜேபி தான் அந்த முயற்சியை எடுக்கணும். காங்கிரஸ் அன்னைக்கு எடுத்து அதே முயற்சி, பிஜேபியை பலப்படுத்த வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் பண்றதுன்னா வந்து மெயின் பார்ட்டி அதிமுக, அதை ஆஃப் பண்ணுங்க. அதிமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன, ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. அதுதான் வந்து அது என்ன பிரம்மாஸ்திரம்னு சொல்லிட்டாரு. புடுங்கடா பிரம்மன் கையில இருந்த அஸ்திரத்தை. நம்மெல்லாம் இந்துத்துவா கொள்கை, இந்த அஸ்திரம் எத்தனை அஸ்திரம் பார்த்திருக்கோம். பிரம்மன்ட்ட சொல்லி புடுங்கினா போச்சு, அவ்வளவுதானே. யார் பிரம்மா? கலியுகத்தின் பிரம்மா தலைமை தேர்தல் கமிஷனர் தானே, அவர்கிட்ட சொல்லி புடிங்கிருவோண்டா அப்படின்னு முடிவெடுக்கலாம். நமக்கு தெரியாது, இல்ல அப்படி பார்த்துருக்கோம்ல.
இது ஒரு செக்கா? இல்ல இப்ப இல்லாட்டியும் இன்னும் ஒரு 2 மாசம், இன்னும் தேர்தல் நிறைய நாள் இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அடுத்த ஒரு விசாரணையில பிரம்மாஸ்திரத்தை பிடிக்கிருவோம் அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரெய்லரா? பிராக்டிக்கலா வந்துங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்போ சற்று முன் சொன்ன மாதிரி அதிமுகவை சேராத ஒருவர் வந்து எலக்டோரல் டிஸ்பியூட் கிரியேட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா பார்ட்டிங்கிறது தனி ஸ்ட்ரக்சர். டெமோக்ரஸில பார்ட்டி இருக்கும். பார்ட்டியை எப்படி தேர்தல் ஆணையம் ரெகக்னைஸ் பண்ணுதுன்னா அது கான்ஸ்டியூஷன், பல்வேறு காரணங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு, பொதுக்குழு, ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு, இப்படி எத்தனையோ விஷயங்களை வகுத்திருக்காங்க. பார்ட்டியோட எக்ஸ்பென்ஸ் ஸ்டேட்மெண்ட் சப்மிஷன். அப்ப அதுல எதுலையுமே பங்கு பெறாத XYZ வந்து ஒரு கோர்ட்ல மனு போடுறதுனால தேர்தல் ஆணையம் வந்து தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிடுமானா மாத்தாது. ஏன்னா தேர்தல் ஆணையமே வந்து கிட்டத்தட்ட ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபாரம், ஒரு செஷன்ஸ் நீதிபதி அந்தஸ்து. ஹைகோர்ட் சொன்னா மாத்தோம். இப்ப ஹைகோர்ட்ல நடக்கிறது சிவில் வழக்கு, அது எந்த காலத்துல முடிவுக்கு வரும்? அது தனி கதை. ஆக ஃபார் ஆல் லீகல் பர்பசஸ் தேர் இஸ் நோ சேலஞ்ச். இரட்டை இலை என்பது உண்மையிலேயே முடக்கப்படக்கூடாது. தேர்தல் ஆணையம் என்ன அபிடவிட் சப்மிட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒருத்தர் அவங்க என்ன பிரச்சனை வந்துச்சு, நான் வந்து மனு போட்டாங்க, இவ்வளவு நாள் ஆகி எனக்கு பதில் வரல, இதுதான் பிரச்சனை. கோர்ட் வந்து என்னங்க மனு போட்டு இவ்வளவு நாளா பெண்டிங்ல வச்சிருக்கீங்களா, நீங்களாம் என்னங்க ஆணையம்னு கேக்குது. ஐயா ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்றோம், இதான் பதில். ஒரு வாரத்துக்குள்ள என்ன பதில் சொல்லணும்? மனு போட்டிருந்தாரு, அவருக்கு வந்து இந்த பிரச்சனையை எழுப்பதுக்கான லோக்கல் ஸ்டாண்ட் இல்ல, தகுதி இல்ல, ஏன்னா அவர் அதிமுக எதுவுமே கிடையாது. எனவே அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இவ்வளவுதான் அது சொல்ல முடியுங்க. சட்டம், திட்டம் உண்மையிலே நமக்கு தெரியாது. திட்டம் இது மாதிரி இருக்கலாம், அது தெரியாதுங்க. டெல்லி பல விஷயங்கள்ல தலையிட்டதையும் நம்ம பார்த்திருக்கிறோம், கூட்டணிகளை உடைத்ததை பார்த்திருக்கிறோம், இடி வந்ததை பார்த்திருக்கிறோம். 43 வருஷம் பத்திரிகையாளனோட வாழ்க்கையில பத்திரிகையாளன் கால கண்ணாடி தான். சொல்ல போனா கால சுமை தாங்கி, காலம் பல சுமைகளை இறக்கி வைக்கிறது. நம்ம அப்பப்ப பழைய விஷயம், ஹிந்து ஆர்டிகல் சொல்ற பார்த்தீங்களா, பழைய விஷயம், அலெக்சாண்டர் காலத்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கவர்னர் அவர் இருந்தப்ப 2 அட்வைசர் போட்டிருந்தாரு. எனக்கு அந்த அட்வைசர், அவங்களோட அந்த அட்வைசர் யுகம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஆனா அதே நேரத்துல ராஜீவ்காந்தி வந்து இங்க பெரிய அளவுக்கு காங்கிரஸை வளர்த்தெடுக்க முயற்சி செஞ்சது. குடிசையா 2 பேரும் போவாங்க. சோனியா காந்தி அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் குடிசையா போவாங்க. மூப்பனாரை முதல்வராக்குவோம். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த விஷயம்தான். காங்கிரஸ் கட்சி பலம் பெறல. என்னன்னா அந்த அடிப்படை இங்க இல்ல. பிஜேபிக்கு நீங்க மோடி அவர்களே இங்க வந்து 10 வாட்டி வந்தாலும் அதே பழைய நிலைமை தான் வரும். காரணம் வேற, அரசியல் காரணம் வேற. ஆனா அதுக்காக பிஜேபி அந்த முயற்சி எடுக்காம இருக்குமா? காங்கிரஸ் எடுக்காம இருந்ததா? எம்ஜிஆரோட தானே அவங்க இருந்தாங்க கடைசி வரைக்கும். கடைசி ஃபங்க்ஷன் எம்ஜிஆர் அட்டன் பண்ணது என்னங்க? ராஜீவ்காந்தி நேரு சிலைக்கு அந்த கனெக்ஷன் இருக்குல்ல. அப்ப அதையெல்லாம் தாண்டி தான் காங்கிரஸ் கட்சி ஜானகி அம்மாள் கொடுப்பதாக சொல்லப்பட்ட ஆதரவை வாபஸ் வாங்கியது. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு. சிவாஜி பேர் கூட இருந்த ஒரு 6 எம்எல்ஏ, ராஜசேகரன் அவர் எனக்கெல்லாம் நல்லா நண்பருங்க, அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. சிவாஜி அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தான் விஜய் ஆரம்பிக்கிறாரு. சோ களம் வந்து பழைய மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு ரெட்டையில முடங்குமா முடங்காதங்கிற ஒரு கேள்வி, அவ்வளவுதான். ஆனா எடப்பாடி பணி வைக்கும் திட்டமா? இறுதியா ஒரே ஒரு, எடப்பாடியை பணிய வைக்கும் திட்டமா இருக்கலாம். அதாவதுங்க, அண்ணாமலை இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வரிசையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பல ஸ்டேட்மெண்ட்கள், ஒன்னொன்னுக்கு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நடுவுல எல்லாம் பாவம் படிப்புல ரொம்ப பிஸியா இருந்தார் இல்லையா. காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு உட்காந்து படிச்சுட்டு, அப்புறம் கிளாஸ் எல்லாம் போயிட்டு, அப்புறம் சாயந்தரம் வந்து படிச்சுட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி, அவருக்கு பாவம் தமிழ்நாடு பாலிடிக்ஸை கவனிக்க நேரம் இல்லை. ஸோ கோயம்புத்தூர்ல பண்பட்டிருக்க விட்ட அறிக்கை தான் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய அறிக்கை வருது. அப்போ யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே கதை தான். அண்ணாமலை இங்க வந்தாருன்னா அது என்ன மாதிரியான ஷேப் எடுக்க போகுது, டெல்லி வந்து அண்ணாமலையை கன்னியூ அலோவ் பண்ண போதா, இதெல்லாம் உண்மையில யாருக்கும் தெரியாது, எல்லாம் யூகம் தான். அப்ப அண்ணாமலை வந்து பழைய மாதிரியே பாலிடிக்ஸ் பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்சம் வேற. அதாவது சர்டன் திங்ஸ் கிமு மாதிரி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதாவை நீங்க பிரிக்கணும். வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா ஒரு பத்திரிகையாளன் தான் கண்ணை மூடிக்கிறான்னு அர்த்தம். எத்தனையோ சதவீதங்கள் அவங்க கூடியிருக்காங்க, வெற்றி பெற அளவுக்கு கூடலை. ஆனா அண்ணாமலை வருகைக்கு பின் வந்து கட்சிக்கு ஒரு புத்துணர்வு இருக்கு. அப்படியே கன்னியூ ஆகட்டும், இன்னும் புத்துணர்வுக்கு இன்னும் கொஞ்சம் டானிக் அடிப்போயா, இது வரைக்கும் சாதாரண மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம், நியூரோபியானுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இதை கொடுப்போம், ரீனர் பிளஸை கொடுப்போம். நியூரோபியன் சாதா மாத்திரைங்க 10 பைசா மாத்திரை, ரீனர் பிளஸ் 10 ரூபா மாத்திரை, அதை கொடுப்போம். ரீனர் பிளஸ் எதுவா இருக்க முடியும்?
ரெட்டையிலேயே முடக்கிறது பிளஸ்ல ஒண்ணு சேர்த்தி தர அதிமுக வித்தவுட் ரெட்டையிலே என்பது ரஜினிகாந்த் கூற்றுப்படி வித்தவுட் பிரம்மாஸ்திரம். அப்ப அதை எடுத்துட்டா இதெல்லாம் செய்வாங்க. டெல்லி வந்து தந்திர பூமி, எல்லாம் செய்வாங்க, செஞ்சு தோப்பாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்வாருன்னு நான் நினைக்கிறேன்னா, பழைய திமுக பாணி பொதுக்குழு, எல்லா பொதுக்குழு உட்பட்டு அபிடவிட் வாங்க, இதுதான் உண்மையான பொதுக்குழு, நாங்க மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை வந்து நாங்க ஏற்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு அபிடவிட் வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டியதானே. ஃபைட் பண்ணுவாரு, அதுக்காக விட்டு போயிடுவாரா? அந்த ஃபைட்டை மற்றவங்க எதிர்கொள்ளணும். இது வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா, அதிமுக கீழே சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப பாருங்க, கலாய்வு கூட்டம். இன்னைக்கு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய ஆர்டிகல், கலாய்வு கூட்டத்துல இவ்வளவு சண்டை நடக்கு. எல்லா பார்ட்டியிலையும் டெமோக்ரஸி, இன்னர் டெமோக்ரஸில சண்டை வரதான் செய்யும். சண்டை வராத பார்ட்டியே கிடையாது. அந்த காலத்துல சம்பத் கண்ணதாசன் பிரியும் போது அவங்களை அடிச்சு விட்டாங்கிறதாங்க 62ல ஒரு பெரிய செய்தி. அப்போ அது வரும். ஆனா வரிசையா கலாய்வு கூட்டங்களை சண்டை, தேர்தல் டைம் ஒரு வருஷம் இருக்கு, அதுக்குள்ள வரும்போது அதிமுக ஸ்ட்ரக்சர்ல வீக்னஸ் தெரியுது. அப்போ தலைமையை எதிர்த்து இவ்வளவுலாம் வந்து கேள்வி கேட்க முடியுமா? ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி இல்ல, கேடர் பேஸ்டு பார்ட்டி ஆயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்துல மாஸ் பேஸ்டு பார்ட்டி, எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சட்டம். இப்போ கேடர் பேஸ்ட்னா கேடர் ஆக்டிவா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி அதிமுக போகும்போது, சப்போஸ் ரிட்டையில இல்லைன்னா கொஞ்சம் பேர் வந்து கிராஸ் ஓவர் ஆகி விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க, குறிப்பா கீழ்மட்டத்தில் இருக்கவங்க. ஏன்னா என்னங்க சண்டை போட்டே இருக்காங்க, ரிட்டையும் இல்லை, ஒத்துமையும் இல்லை, எதுவும் இல்லை, நம்ம இது கிடந்து கஷ்டப்படணும், புதுசா வந்திருக்க கட்சி இப்போ போய் அங்க போய் உழைச்சா இன்னொரு 5 வருஷத்துல நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு கனவு வரும். அப்ப விஜய் கட்சிக்கு ஓட்டு கூடுறதுல அதிமுகவுக்கு நஷ்டம், பிஜேபிக்கு லாபம். திமுக அவங்க பெரும் லாபம், ஹாப்பியா இருப்பாங்க. இன்னைக்கு உதயநிதி பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு ஹாப்பியா கூட இருப்பாரு இல்லையா, நேச்சுரலா. ஏன்னா எதிரிக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டா நமக்கு லாபம் தானே, இந்த கணக்குல அது ஓடும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட சீனியாரிட்டி, அவருக்கும் பெரிய லீகல் டீம் இருக்குங்க. அந்த லீகல் டீம் வச்சு அவரு ஒரு சில முடிவுகள் எடுப்பாரு. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த சண்டை வந்து மேலும் உக்கிரமடையும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிட்ட திரு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.